ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் நாம் தியானிக்கும்படியாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை முதலாவது நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியான ஒரு தலைப்பு கால் அண்ட் கமிட்மெண்ட். அழைப்பும் அர்ப்பணிப்பும். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த அழைப்பும் அர்ப்பணிப்பும் it is very important and concrete என்று சொல்லலாம். முக்கியத்துவம் வாய்ந்தது. அதோடு கூட அவருடைய அழைத்த அழைப்பு, அந்த கிருபை வரங்கள், அர்ப்பணிப்பு அது முக்கியமானது, அது திடமானது, உறுதியானதாக காணப்பட வேண்டும். வேத புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது ஆபிரகாமிலிருந்து சவுல் வரையும் ஆண்டவர் அழைக்கும் போது ஒவ்வொருடைய அழைப்பும் வித்தியாசமானதாக இருந்தது. ஒவ்வொருடைய அர்ப்பணிப்பும் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தினதும் வித்தியாசமாக இருந்தது. அப்படி என்றால் அந்த அழைப்பு எப்படி பிரத்யேகமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்கிற விதமும் அதுவும் பிரத்யேகமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே அடிப்படையிலாக எத்தனையோ பேரை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கலாம். அதான் நான் சொல்லிவிட்டேன். ஆபிரகாமிலிருந்து பின்னால் பவுல் வரையும் நம்ம பார்க்கணும்னா எத்தனை பேரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அழைத்த அழைப்புக்கு அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார் என்பதெல்லாம் நாம் வேதத்திலே பார்க்கலாம். இன்றைக்கு அதிலிருந்து சில நபர்களை மட்டும் உங்களுக்கு முன்பதாக நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். எப்படி கர்த்தர் அவர்களை அழைத்தார், எப்படி அவர்கள் ஆண்டவருடைய அழைப்புக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அர்ப்பணித்தார்கள், அர்ப்பணித்த அவர்களை தேவன் எப்படி பயன்படுத்தினார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆரம்பத்திலே ஆபிரகாமுக்கு அடுத்தபடியாக அவனுடைய அந்த ஜெனரேஷன் தாண்டி பிரபலமாக பேசப்பட்ட, பிரபலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் மோசே. இந்த தேவ மனிதனாகிய மோசேயுடைய வாழ்க்கையிலே 40 வருடங்கள் அவன் பார்வோன் அரண்மனையிலே இருந்தான். அடுத்த 40 வருடங்கள் வனாந்தரத்திலே இருந்தான். இந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு அங்கே இறைவனுடைய அழைப்பு அங்கே வருகிறது.
ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறான். பச்சையான ஒரு முட்செடியிலே அக்கினி ஜுவாலையாக எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன இது ஆச்சரியம் என்று போய் கிட்ட போய் பார்ப்பதற்காக அவன் முயற்சி எடுக்கிறான். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 3:3. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு காட்சியை கொடுத்து அங்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மோசே என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே இவன் இதோ அடியேன் என்று சொல்கிறான். அப்படியே நீங்க வாசித்து கொண்டு போகும்போது ஆண்டவர் the purpose of calling, that is very important. The purpose of calling, எதற்காக அவர் அழைக்கிறார், அப்போ எதற்காக அவர் அழைக்கிறார் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய ஜனங்கள் எகிப்தில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய கூக்குரல் என் சமூகத்தில் ஏற்றிருக்கு, நீ போ அவங்கள விடுவி சொல்றார். ஆனா சொன்ன மாத்திரத்தில் இந்த மோசே உடனடியாக அதற்கு முழுமையான ஒரு அர்ப்பணிப்புக்களை அவன் வர முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய பின்னணி அப்படி, ஏற்கனவே 40 வருஷம் இருந்த இடம், அங்கேருந்து எப்படி ஓடி வந்தாங்கிறதும் தெரியும். எல்லா விவரத்தையும் நான் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. நல்லா வேதத்தை படிக்கணும்னு நினச்சா வீட்டில் போய் கொஞ்சம் நல்லா படிங்க, அந்த பகுதியெல்லாம் அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா தெரிஞ்சு கொள்ளலாம். சரியா? ஆமாம். இப்போது அந்த பின்னணியில் எந்த பின்னணியில் ஓடி வந்தான் வனாந்தரத்துக்கு, இதெல்லாம் அவனுடைய மைண்டில் இருக்குது. இந்த மூஞ்சில் போய் திரும்பி எகிப்துக்குள்ளே போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு பயம், அடுத்த பக்கம் ஒரு அவமானம், இதெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவன் சொல்கிறான் பாருங்க, 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உன் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். நான் போய் சொல்றேன் சொன்னா, எந்த கடவுளையா உன்னை வர சொன்னாரு, அந்த கடவுள் யாரு என்னன்னு கேட்டா என்னத்தை சொல்றது? உடனே தான் என்ன நாமத்திலே நான் போய் நிற்கிறேன்னு கேட்டா என்ன சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய நாமம் என்ன நாமம் என்று சொல்றார். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன். எப்படி? உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், அப்போ எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கிறேன். இப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகலாம். இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ கானானில் இருக்கும்போது எப்படி இருந்தனோ அப்படிதான், அங்கேருந்து நீ எகிப்துக்கு போகும்போது எப்படி நான் இருந்தனோ அதே தான், இப்பவும் அதே போல தான் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை கேட்டுட்டு இவனுக்கு மனசு இல்லை, எப்படியாவது கொஞ்சம் இதை உதறி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவன் பார்க்குற அந்த பகுதியை நீங்கள் பொறுமையாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துவதற்காக அடுத்தப்ப சொல்கிறார், உன் கையில் ஒரு கோலை வச்சுக்க, அந்த கோல் எப்படி மாறும், உன் கையை உன் மடியில் போடு, அந்த அடையாளத்தை நீ பாரு, இப்படி ஒன்று ஒன்றும் சொல்லிட்டு இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துட்டு இருந்தாலும் இன்னும் அவனுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வரல, ஒரு கன்விக்ஷன் வரல, உதறான். அதையும் தாண்டி அவன் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவருடைய அழைப்பு தெளிவாக இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்பை
உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ண, இதோ அடியேன் எல்லாம் சொன்னா. ஆனால் he was hesitating to move further. என்ன சொல்ற பாருங்க, வாசி. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தவாயும் வந்த நாவும் உள்ளவன் என்றான். பாருங்க, இப்ப அடுத்த சொல்லிட்டான், எனக்கு பேச தெரியாது, பார்வோனுக்கு முன்னால பேச தெரியாது, நான் திக்குவாயு. அது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றான். அதற்கும் ஆண்டவர் ஒரு விடையை கொடுக்கிறார். 11ஆம் வசனத்திலே 12ஆம் வசனத்திலே சொல்றாரு, நீ போ, உன் வாயோடு நான் இருப்பேன், பேச வேண்டியதை உனக்கு சொல்ல. எவ்வளவு ஆண்டவர் அருமையா பேசுறாரு பாருங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்ததுனால தான் பின்னால மோசே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான். த கால் இஸ் நாட் ஆர்டினரி ஒன். த கால் இஸ் சம்திங் சுப்ரீம். அதை தான் we used to think. அழைப்பு சாதாரணது கிடையாது. ஒரு மனிதனை ஆண்டவர் இறைப்பணிக்கென்று அழைப்பது அது சாதாரண அழைப்பு அல்ல. த ஹை கால், த ஹை கமிஷன், அதுதான் அது. இங்கே அதுதான் பார்க்கிறோம். உன் வாயோடு வந்து பேசுவேன். அதுக்கு பிறகு அவன் சொல்றான் பாருங்க, 12ஆம் வசனத்தை 13 வாசி, 4ஆம் அதிகாரம் யாத்ராம 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். யாரையாவது அனுப்பையா, வேற யாரா இருந்தா அனுப்புங்க, வேற யாரா இருந்தா அனுப்புங்க. இவ்வளோ ஆண்டவர் சொன்ன பிறகும் பாருங்க, வேற யாராவது இருந்தா அனுப்புங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலருக்கு சில பொறுப்புகளை ஒரு இறை பணியில் கொடுக்கும்போது என்ன செய்வாங்க, அப்படி சாக்புக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படி இப்படி அங்கே போனோம், இங்கே போனோம், இது போனோம், இது போனோம். அதை எடுத்து செய்கிறதுக்கு மனது இல்லாமல் எதையாவது ஒன்று சொல்லி 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 தட்டி கழிப்பாங்க, அல்ல தட்டுவாங்க, தட்டி கழிப்பாங்க, தட்டுவாங்க. நடைமுறையில் பார்த்துருக்குறோம். அதே போல தான் இங்கே மோசேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை சொல்லி சொல்லி சொல்லினாலும் அவன் எப்படியாவது இதிலிருந்து என்ன செய்யணும், விடுபட்டுறணும்னு தான் பார்க்குறேன். யாரையாவது அனுப்புங்க, யாரையாவது அனுப்புங்க. அதற்கு பிறகும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், சற்று கோபப்பட்டு பேசுகிறார். அதற்கு பிறகு அவனுக்கு துணையாக ஆரோன் அங்கு அமர்த்தப்படுகிறான். எல்லாம் முடிந்த பிறகுதான் அதற்கு பிறகு மோசே முழுமையான ஒரு கன்விக்ஷன் மனதோடு, அப்புறம் அறகுற மனது அவனுக்கு வரலை, முழுமையான ஒரு மனதோடு கூட அவன் அந்த பரம அழைப்புக்கு, அந்த ஹை காலிங், அந்த உயர்ந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்து அவன் என்ன செய்கிறான். 20ஆம் வசனத்தை வாசி, யாத்ராம 4:20. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். This is the complete commitment, the full commitment. அதுதான் எங்க போன்னு சொன்னா அங்க போயிட்டான், obeyed. இதுதான் அழைப்பு, அர்ப்பணிப்பு என்பதற்கு இதுதான். எத்தனையோ காரியங்கள் இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுப்பார். எனக்கெல்லாம் வரல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதமான அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் வரும். அது காதுள்ளவன் கேட்க கடவன். எவனுக்கு காது இருக்கோ அவன் கேட்க கடவன். நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. காதுள்ளவன் கேட்க கடவன். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நீ அவருடைய உண்மையான ஆடாக இருந்தால் அந்த சத்தம் உனக்கு கேட்கும். இது பைபிளுடைய டீச்சிங் நமக்கு. அப்போ அந்த அழைப்பு மோசேக்கு வெரி கிளியர். அவனுடைய ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்டே இருந்து, ஆனால் அந்த கம்ப்ளீட் கமிட்மெண்ட் வர்ற வரையும் ஆண்டவர் அவனை விட்டு விலகலை. இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அவன் அந்த பணியிலே வந்த பிறகுதான் மோசேயை போல ஒருத்தன் அதுக்கு முன்னாலேயும் இல்லை, அதுக்கு பின்னாலேயும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் அதனுடைய ரகசியமாக இருக்கிறது. அதுதான் அதனுடைய ரகசியமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
மோசேயுடைய அழைப்பு, அவனுடைய அர்ப்பணிப்பு நம்ம எல்லாருக்கும் அது மிகுந்த எடுத்துக்காட்டும் அல்ல, நம்மை வாழ்க்கையே டியூன் பண்ணுகின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. நீங்கள் வீட்டில் போய் திரும்பி திரும்பி நல்லா படிங்க. நான் சொல்கிற அந்த வேத பகுதியெல்லாம் படித்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், அவ்வளோதான். அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்போது இங்கே அடுத்து ஒரு அழைப்பை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஒரு அழைப்பை, அதுக்கிடையில் நிறைய பேருடைய பட்டியல்லாம் இருக்குது. பட் ஐ ஸ்கிப். இதை எடுத்தனா இதுவே ஒரு வருஷ கணக்காக பேசிகிட்டு இருக்கலாம். அழைப்பும் அர்ப்பணிப்பும். ஓகே, அவ்வளவு ஸ்டஃப் உள்ள இருக்குது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு அழைப்பு ஒரு மனிதனுக்கு வருகிறது. அவர்தான் ஏசாயா. ஏசாயா அழைப்பை எங்கே பெறுகிறான்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல. மோசேக்கு வனாந்தரத்தில், ஏசாயாவுக்கு தேவாலயத்தில் கிடைக்குது. ஹல்லேலூயா. ஏசாயாவுக்கு எங்க கிடைக்குது? தேவாலயத்தில். ஆலயத்துக்கு வந்திருக்கிறான் உங்களை மாதிரி. சரியா? ஆமாம். இங்கே உங்களுக்கு அழைப்பு கிடைக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் இவனுக்கு கிடைச்சிச்சு. ஓகே, தேவாலயத்துக்கு வந்திருக்கிறான். அந்த தேவாலயத்தில் அவன் பார்க்குறான், அவ்வளோ மகிமையான ஆலயத்தில் மகிமையான தேவன் மகிமையாய் காரியங்களை செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. 6ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்திருக்கான். சேராபீன்கள் ஒருவன் நெருப்பு தழலை தூக்கிட்டு ஏன் வந்தான்? 5ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். ஹல்லேலூயா. இதுதான் அதுக்குரிய அழைப்புக்குரிய தகுதியே இங்கே தான் இருக்குது. அவ்வளவு உன்னதமான தேவனை ஆலயத்தில் பார்க்கும்போது இவன் தன்னுடைய குறைவை, தன்னுடைய இயலாமையை, இன்னும் சொல்ல போனால் இவ்வளோ பெரிய தேவத்திற்கு முன்பதாக நான் எவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறேங்கிறத அங்கே அவன் உணர்றத நம்ம பார்க்குறோம். நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். என்னன்னா, பாவம் நிறைந்த சூழ்நிலை, தேவனுக்கு பிரியமில்லாத சூழ்நிலை. அதுதான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அசுத்தன்னா பல்லு வழக்கிலையும் நினச்சிடக்கூடாது. ஆமாம், அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லலை. ஒருவேளை ஒரு ஃபிசிக்கலாக ரொம்ப அருவருப்பாக வாழ்கிற மக்கள் மத்தியில் இருந்திருப்பானோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆமாம், அது இங்கே சொல்லலை. என்ன சொல்லி இருக்குது? தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய பாவ வாழ்க்கையை, தன்னுடைய தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை அவன் அந்த மகிமையான காட்சியை பார்த்துட்டு தன்னை அப்படியே தாழ்த்தி என்ன செய்யறான்? ஒப்பிட்டு பார்க்குறான். இவ்வளோ பெரிய தேவனிடத்தில் நான் இருக்கிறேனே அப்படின்னு நினச்சி என்ன செய்யறான்? நான் அசுத்த உதடுள்ளவன். என்னைக்கு தன்னை முழுமையாக அவன் நான் யாருங்கிறத வெளிக்கொண்டு பண்றானோ அன்னைக்கு தான் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியும். ஹல்லேலூயா. ஒருவன் அல்லது ஒருத்தி என்றைக்கு தான் யார், நான் யார் என்பதை வெளியே கொண்டு வரும்போது தான் தேவனால் பயன்படுத்த முடியும். இங்கே ஏசாயா தான் யார் என்பதை அவன் வெளியே கொண்டு வர, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் பாவமானவன், நான் பாவத்தை செய்கிறவன், நான் தேவனுக்கு பிரியமில்லாதவன் என்பதை அவன் தன்னை வெளியே கொண்டு வருகிறான். பாருங்கள், அதுதான் இங்கே நடந்தது. உடனே தான் இவன் அசுத்தமாக இருக்கக்கூடாது, இவன் பரிசுத்தமாக வேண்டும் என்று அங்கே நெருப்பு தழலை தூக்கிட்டு வந்தாச்சு. 7ஆம் வசனத்தை வாசி. அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சொன்னது இங்கே அடுத்த வசனம் கரெக்டாக முடிச்சுட்டு
உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அதுதான் தன் பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வல்ல, அறிக்கை செய்து வெட்டியிடுகிறவனுக்கு இறக்க இருக்குது. என்னிலே பாவம் இல்லை என்பமானால் என்னை நானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பேன் என்று வேதம் சொல்கிறது. இங்க ஏசாயா அதை செய்யல. என்ன செய்தான்? தன்னை யாருன்னு வெளிக்கொண்டு வந்தான். அவன் அங்கே பரிசுத்தமாக்கப்படுகிறான். அசுத்த உதடுள்ளவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அந்த பரிசுத்தமாகுதல் அவனுக்கு அங்கே என்ன செய்து கிடைக்கிறது? பரிசுத்தமாகுதல் கிடைக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பரிசுத்தமாக்கின பிறகுதான் அங்கே என்ன நடக்கிறது? அங்கே ஒரு அழைப்பின் சத்தம் கேட்கிறது. வாசிப்போம், 8ஆம் வசனத்தை வாசி. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவருடைய சத்தம் அங்கே இருக்கிறது தேவாலயத்திலே. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவாய் என்று ஆண்டவருடைய சத்தம் தேவாலயத்திலே அங்கே துணிக்கிறது. யாரை நான் அனுப்பட்டோம், யார் என் காரியமா போவா? Who will go for me, for my purpose? அங்க ஒரு அழைப்பின் சத்தம் அங்கே கேட்குது. அந்த அழைப்பின் சத்தத்தை ஏசாயா கேட்குறான். கேட்கும்போது அவனுடைய ரெஸ்பாண்ட் எப்படி இருக்குது பாருங்க, தொடர்ந்து வாசி. அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். மோசையை போல யாரையாகிலும் அனுப்பும் என்று அவன் சொல்லவில்லை. ஆனால் இங்கே இம்மீடியட்டா சொல்றான், லார்ட் ஐ am available, send me now. என்னை அனுப்பும். தெளிவாக சொல்றான். காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில பரிசுத்தமாக்கப்பட்டுட்டான். கொரடு தொட்டுச்சு. அந்த நெருப்பு தழல் அவனுடைய வாழ்க்கையை தொட்டவுடனே அங்கே என்ன செய்து ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ள வந்ததுனால ஆண்டவருடைய அர்ஜென்சி, ஆண்டவருடைய அழைப்பின் அவசரத்தை புரிஞ்சு கொண்டான். அந்த அழைப்பின் அவசரத்தை புரிஞ்சு கொண்டு உடனடியாக இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயாவை ஆண்டவர் அழைத்த அழைப்பு எப்படி இருந்தது பாருங்கள். ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. தேவாலயத்தில் அவர் இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். தேவாலயத்திலும் பெரியவர் அவர். ஆனால் சங்கீதம் 11:4 படி கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து அவர் ஏசாயாவுக்கு அங்கே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்புக்கு அவன் அர்ப்பணிப்பு அங்கே நடக்கிறது. இதோ அடியேன் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, அடுத்து சொல்லிட்டான், என்னை அனுப்பும், சென்மி, என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். அவன் போவான் இவன் போவான்னு வெயிட் பண்ணல. he never wait for others, he never look others. யாரையும் அவன் பார்க்கல. what others will think. நான் எலும்புனா மற்றவன் என்ன நினைப்பான், நான் பேசினா மற்றவன் என்ன நினைப்பான், நான் போனா என்ன நினைப்பான், நினைச்சா நினைச்சிட்டு போறான், நோ ப்ராப்ளம், நான் போறேன். he never look others, never mind others. நிறைய நாட்கள் நேரத்தில் நீ மற்றவன் என்ன செய்வான் என்ன பார்ப்பான்னு சொல்லியே உன் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவா. அதான் நடக்கும். மற்றவன் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நினைப்பாங்க, நினைக்கிறவங்க நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் God's purpose, the urgency of God, the call of God, that is very important. இங்கே ஏசாயாவுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட மாத்திரத்தில் அங்கே ஒரு அர்ப்பணிப்பு அவனுக்குள்ள என்ன செய்து உடனே வந்துட்டு, ஒரு அர்ப்பணிப்பு உடனே வந்துட்டு. இந்த ஏசாயா தான் ஒரு பெரிய மைட்டி ப்ராஃபட்டாக காணப்படுகிறார். தீர்க்கதரிசிகளின் காலத்தில் சுற்றி வந்ததில் இவர் ஒரு பவர்ஃபுல் தீர்க்கதரிசி. எந்த ராஜாட்டையும் போய் தைரியமாக நின்று பேசுவார், நீ செய்கிறது தப்பு தான் சொல்லுவார். எந்த ராஜாட்டையும் போய், பெரிய பெரிய ராஜாக்கள் மத்தியில் உலாவி வந்தவர் தான் ஏசாயா. ஏன்னா எரேமியா அப்படி இல்லை, அவர் ரொம்ப பாடுபட்டார். ஆனால் ஏசாயா ஃபுல்லாக அந்த கிரீம் லேயர் பீப்புள்
சைடில் தான் நிறையா உலா வந்து வர்றார். அப்படி தான் இருந்தார். ஆண்டவர் அப்படி வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் தான் கிறிஸ்து பிறப்பார் என்கிற ஒரு காரியமும் அங்கே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் பிறக்கப்பட்டார். இப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாம் அந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஏசாயா அழைப்புக்கு ஒரே ஒரு காரியம், தன்னுடைய அர்ப்பணிப்பதற்கு முன்பதாக, அவன் அழைப்புக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பதாக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அதுதான் முக்கியம். பரிசுத்தமாகுதலுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அந்த ஒப்படைப்பின் மூலமாக தான் அவன் அந்த அழைப்பின் அவசரத்தை புரிந்து கொண்டு தன்னை அனுப்பும் ஆண்டவரே என்று முழுமையாக அவன் அர்ப்பணித்தான். மூன்றாவதாக, புதிய ஏற்பாட்டிலே நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியிலே இங்கே ஒரு அழைப்பு இருக்கிறது. இது ஒரு ஃபெமிலியர் பேசேஜ். பல நேரம் நம்ம வாசித்திருக்கோம், சிந்திச்சிருக்கோம். இங்கே ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டாங்க, மீன் கிடைக்கல. ஆனால் இயேசு வந்து சொல்லி வலையை போடுங்கன்னாரு. வலை கிளியத்தக்க மீன் பிடிச்சது. இந்த மீனை பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல, ரொம்ப ஆன்சியஸ் ஆயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 9-10 வாசியுங்கள். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால். அதுதான், என்ன பண்றது ஏது பண்றது, இப்படிப்பட்ட ஒரு மீனை இதுவரையும் வாழ்க்கையிலே பிடிச்சது இல்லையே. பகல்ல, அதுவும் பகல்ல, என்னது ஏதுன்னு, இது கனவா நனைவா என்னதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி பார்க்குறான். பகல் நேரத்தில் இவ்வளோ மீன் கிடைக்குமா? ராத்திரி போய் ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கல. ஆனால் இப்போ இவ்வளோ மீன் கிடைக்குது அப்படின்ட்டு அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், பிரமிப்பு. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். எல்லாருமே, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆச்சரியம். பேதுருக்கு மட்டும் இல்லை, அவனுடைய நண்பருக்கும், செபுதேயுவின் குமாரனாய் யாக்கோபுக்கும் ஆச்சரியம், யோவானுக்கும் ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பயப்படாதப்பா, இதை பார்த்தே இவ்வளோ பிரமிக்கிறியா? இதை பார்த்தே இவ்வளோ பிரமிக்கிறியா? இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் மாறுவாய். மீனை பிடிச்சதை பார்த்தே இவ்வளோ பிரமிக்கிறான்னா என்ன நீ பிடிக்க போறது எவ்வளோ இருக்குது? மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவா. ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவங்கள வேற ஒண்ணுமே சொல்லல, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் தான் சொன்னாரு. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், வாசி. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். They left everything and followed Jesus. எல்லாத்தையும் விட்டாங்க. படகு, வலை, வேலைக்காரங்க, சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, குடும்பம், கோத்திரம் எல்லாத்தையும் விட்டு உடனே ஃபாலோட். ஒரு நாளைக்கு எவ்வளோ மீன் கிடைக்கும், எவ்வளோ வருமானம் கிடைக்கும், அந்த படகு அந்தால போட்டு போனால் என்ன ஆகிறது யோசித்து பாருங்க. இது முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன், வா போ, ஒன்றும் ஆண்டவர் சொல்லலை. எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு இருக்கு. ஒரு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்வார், ஃபாலோ மீ அப்படிம்பார். இந்த சுவிசேஷத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட் த கால் இஸ் டிஃப்ரெண்ட். இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அழைப்பு வித்தியாசமானது, அது ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமானது, தனித்தனியாக இருக்கும். மோசேயை எப்படி அழைத்தார் அதே போல
ஏசாயாவை அழைக்கவில்லை. ஏசாயாவை எப்படி அழைத்தாரோ அதே போல பேதுரு அழைக்கல. மோசே எப்படி தன்னை அர்ப்பணித்தாலோ அதே போல அந்த அர்ப்பணிப்பு முறையின்படி ஏசாயா தன்னை அர்ப்பணிக்கல. ஏசாயாவின் அர்ப்பணிப்பு முறைமையின்படி இங்கே பேதுருடைய சூழ்நிலை இல்லை. பேதுருடைய சூழ்நிலை இல்லை. அவன் தேவாலயத்தில் இருந்தான். அப்ப ஏற்கனவே அவனுடைய பின்னணி வேற. ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். ஆனா இங்க இவன் மீனவன், மீன் பிடிக்க சென்ற படிப்பறியாதவன். இவனுடைய அழைப்பு எப்படி இருந்தது பாருங்க. எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். இந்த பேதுரு தான் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னது போல அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 3000 5000 என்று ஜனங்கள் மனம் திரும்பி பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு வந்தார்கள். இதுதான் ஆண்டவர் சொன்ன காரியம். உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் என்று சொன்னதற்கு அதுதான் அர்த்தம். கூட்டக்கூட்டமாய் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்தார். கூட்டமாய் கொடுத்தார். ஆதி திருச்சபையிலே he played a vital role. மிகுந்த வல்லமையான ஒரு நபராக அவன் உலாவி வந்தான், செயல்பட்டான். பேதுரு நிழல் பட்டு கூட ஜனங்கள் குணமடைந்தார்கள் என்றால் அவனுடைய அர்ப்பணிப்பு அங்கே இருந்தது. அதான் ஆண்டவர் சொன்னார். பேதுருவை பாட்டு தான் சொன்னார். பேதுருவே, you are a rock, I build my church on you. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவிதமாக செயல்பட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவை ஆண்டவர் அழைத்த அழைப்பு வித்தியாசமானது. அந்த அழைப்புக்கு அவன் செவி கொடுத்து உடனே வேற எந்த யோசனையும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். அப்போ இவர் ஒரு சம்திங், ஒரு ஸ்பெஷல் ஒரு மனிதராக இருப்பார் என்று எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின் பண்ணார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழைக்கும் போது ஒருவேளை நம்ம என்னென்ன காரியத்தை ஆண்டவர் விடன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் விட்டுட்டு போனாதான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். ஆண்டவருடைய அழைப்பின் காரியத்தை நாம் சரிவர நிறைவேற்ற முடியும். அல்லது அது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அல்லது அது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் 3 விதமான அழைப்புகளை நம்ம பார்த்தோம். இந்த அழைப்புகளோடு கூட உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையிலே இவ்விதமான ஒரு அழைப்பு வந்திருக்கிறது? அந்த அழைப்பை நீங்கள் அல்ல தட்டி இருக்கிறீர்கள். ஒருவேளை முழு நேர பணியாக போக வேண்டும் என்பது அது முழு நேர பணிக்கான அழைப்பு. ஆனால் யார் வேண்டுமானாலும் பகுதி நேர ஊழியத்தை செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அழைப்புகள் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். கர்த்தருக்காக நாம் சாட்சியாக வாழ வேண்டும். அவருக்காக நீங்கள் வாழ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதுவே ஒரு பெரிய அழைப்பு. யூ ஆர் கால் டு லிவ் ஃபார் ஹிம். அவருக்காக நீங்கள் வாழுவதற்காக, கால் டு லிவ் வித் ஹிம், அவரோடு கூட வாழ்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதுதான் ஆண்டவருடைய அழைப்பும் அர்ப்பணிப்புமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு பகுதியை எச்சரிப்பாக சொல்லிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இருந்து வாசிக்கும் போது இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த மனிதனுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது என்று நாம் இதில் பார்க்க போகிறோம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? His purpose is good. His question is good. எதுக்கு நான் என்ன பண்ணணும் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இல்ல சொல்லிட்டு ஆண்டவர் கற்பனைகள் எல்லாவற்றையும் நீ கடைபிடி என்று சொன்னார். அப்ப அவன் சொல்றான், இந்த கற்பனைகள் எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே நான் கடைபிடிக்கிறேனே,
சின்ன வயதுலேருந்தே கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னான். அதில் கிளைமாக்ஸாக உள்ள ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தை வாசி. இயேசு அவனை பார்த்து Jesus looked at him, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து he loved him very much, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, still you have one lacking, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று you go and sell all your properties தரித்திரருக்கு கொடு and give to the poor, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், then you will have a treasures in heaven, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு then take the cross என்னை பின்பற்றி வா என்றார். and follow me. ரொம்ப யோக்கியனா பரலோகத்துக்கு போறதுக்கு வழி கேட்டு ஆண்டவர்கிட்ட வந்தான். சொன்னார், ரைட், எல்லாம் சிறு வயதுலேருந்து எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். இவன் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருப்பான், சும்மா சடங்காச்சார கிறிஸ்தவனாக இருப்பான். சதனா எனக்கு அது தெரியும் இது தெரியும், சிலர் சும்மா வெட்டி பந்தா விட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி கேஸுகள். இது வேலைக்கு ஆகாத கேஸு, சும்மா அப்படியே ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணிட்டு போகிற கேஸுகள். அது அப்படிப்பட்டவங்களாம் ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 11:20 அதை தான் சொல்லியிருக்குது. தேவனுக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க இன்டென்ஷன், த ரியல் இன்டென்ஷன் அங்கே அடிபட்டு போகிற காரியம் இருக்கும். அப்போ அவன் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத மாதிரி பின்னால் போயிட்டு இருக்குது. அதுதான் சொல்கிறேன். ஆனால் ஜீசஸ் ரியலி லவ்ட் ஹிம். இவ்வளோ ஒரு வாஞ்சியாக ஒரு யங் மேன் வந்து கேட்குறானே அப்படின்னு நினச்சி ஆண்டவர் அவனை பார்த்து அவன் மேலே அன்பு கூர்ந்து, இவ்வளோ இதாக இருக்கிறானா, பரலோக ராஜ்யத்துக்கு பொண்ணு இவ்வளோ ஆசையாக இருக்கிறானா அப்படின்னு சொல்லி, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திர கொடுத்து என்ன பின்பற்றுவான். பரலோகத்துக்கு போகிறதுக்கு திருப்பி எதுக்கு சொத்துக்கள்லாம் இங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு தான் காட்ஸ் இன்டென்ஷன். பீட்டர் லெஃப்ட் எவ்ரிதிங், he followed Jesus. அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த மனிதனை ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்தது அதையும் வாசித்து 22ஆம் வசனம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அப்பொழுது இயேசு, போதும், மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். He lived from the place with great sorrow. வேதத்தில் இயேசு இடத்துல வந்து துக்கத்தோடு போனான்னு சொல்லப்பட்ட ஒரே மனுஷன் இவன் தான். இவனை போல ஒரு மனுஷன் எவனும் இல்லை. Whoever come to Jesus, they went back with joy and happiness. They returned with healing, return with joy. But this particular person, he carried sorrows. துக்கத்தை சுமந்து கொண்டு போறான். அழைப்பு கொடுக்கப்பட்டது, follow me, என்னை பின்பற்றி வா. The call was given to him, but he refused the calling. He has not obeyed the calling. He was not accepting the calling. He rejected. ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுது. Very obviously, he lost the kingdom of God. பரலோக ராஜ்யத்தை இழந்துட்டான். அப்போனா வேற எங்கே போவான்னு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையே இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. This is a warning for each and every one of you. இது உனக்கு ஒரு எச்சரிப்பு என்று எடுத்துக்கொள். இது உனக்கு ஒரு எச்சரிப்பு. இவன் மாத்திரம் பேதுருவை போல தன்னை அர்ப்பணித்திருப்பார்க்கனால், பேதுரு 3000 5000 பேரை மனம் திரும்ப வைத்தது போல இவன் 30,000 50,000 வரை
தேவனிடத்திலே கொண்டு வந்திருக்க கூடுமே. இன்னும் இவனை பற்றி அநேக காரியங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்க கூடுமே. ஆனால் இந்த வசனத்தோடு அவன் சாப்டரே முடிந்து விட்டது. இந்த வசனத்தோடு அவனுடைய சாப்டரே முடிந்து விட்டது. 3ஆம் அதிகாரத்திலே, யாத்ரா 3ஆம் அதிகாரத்திலே மோசே அழைப்பு ஆண்டவர் கொடுத்தார். அவன் அர்ப்பணித்ததினாலே அவனை பற்றி உபாகமம் வரையும் பேசப்படுகிறது, யோசுவாவிலே பேசப்படுகிறது, புதிய ஏற்பாட்டிலே பேசப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்தார். அவனுடைய அர்ப்பணிப்பின் நிமித்தம் ஏசாயா புத்தகமே வந்தது. புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட காரியம் இங்கே நிறைவேறியது என்று புதிய ஏற்பாட்டிலும் வருகிறது. ஸ்டில் இட் இஸ் டாக்கிங், பேசப்படுகிறது. பேதுரு இன்றைக்கும் பேசப்பட்டு வருகிறார் திருச்சபையின் வரலாற்றிலே. ஆனால் இந்த மனிதனோ நோவேர் எல்ஸ், ஒன்லி இங்கதான். இந்த பகுதியோடு இவன் சாப்டர் முடிந்து விட்டது. காரணம், அர்ப்பணிக்க மனதில்லை. அழைப்பு, the call is very clear. ஆனால் தன்னை அர்ப்பணிப்பதற்கு அவனுக்கு மனதில்லாதனால அவன் வாழ்க்கை அந்தோ பரிதாபமாக முடிந்து விட்டது. ஆண்டவர் ஒரு முறை தான் அழைப்பார், சில சமயத்தில் இன்னொரு முறை கூட அழைக்கலாம். ஆனால் நீ உடனடியாக தேவ அழைப்புக்கு நீ கீழ்ப்படிந்து எப்பொழுது வருகிறாயோ அன்றைக்கு தான் உனக்கு ஒரு ஆசீர்வாதமும் பாக்கியமும் கிடைக்கும். இந்த மனிதன் துக்கத்தோடு போய்விட்டான். எவ்வளவு pathetic. He lost the eternity. இவன் வாழ்க்கையே அந்த எத்தனை பணம், எத்தனை கோடிகள், எத்தனை சொத்துக்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? What is the use? What way it will use for him? That will not take him to the eternal life. What is the use? எனக்கு அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்கு. What is the use? எதுவுமே அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. அவன் வாழ்க்கை அதற்கு பிறகு எங்கேயும் சொல்லப்படாதபடிக்கு நிறைவு செய்யப்படுகிறது. உன் வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? அல்லது உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்காக தொடர்ந்து எரிகின்ற விளக்காக எரிந்து கொண்டிருக்க வேண்டுமா? அதற்கு அவருடைய அழைப்பு வரும்போது அதை கீழ்ப்படி, அர்ப்பணி, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள், அந்த அழைப்புக்கு செவி கொடு. அப்பொழுதுதான் நமக்கு முன்பதாக ஓட்டத்தை முடித்த அநேக பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் வேதத்திலிருந்து தான் நான் காரியத்தை சொன்னேன். ஆனால் இன்னைக்கு உலக பிரகாரமாக இன்றைக்கு பூமியிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக அழைத்து அவர் பயன்படுத்தி வருகிறார். அந்த அழைப்பு, அர்ப்பணிப்பு ஒரு நாளும் மாறாததாக காணப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உடைய அழைப்பு எப்பொழுதாலும் என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் அழைச்சாலும் சரி, அதான் நான் சொல்லிட்டேன், எனி பர்பஸ், இஃப் யூ ஹியர் காட்ஸ் வாய்ஸ் யூ ஒபே அண்ட் ரெஸ்பாண்ட். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு 28 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கும் வந்தது. இன்றைக்கு 28 ஆண்டுகள் முடிந்து 29வது ஆண்டுக்குள்ளாக என்னுடைய முழு நேர பணியிலே நான் செல்வதற்கு என் தேவன் எனக்கு உதவி செய்து வருகிறார். 28 years is gone. Now I am entering into 29th year of my full-time ministry. Still God is faithful to me. அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாதவைகள். ஆமா, அழைத்தவர் உண்மை உள்ளவர். Whatever will happen, no matter, but he is guiding me, he is with me. அதுதான் முக்கியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிவோம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Let us all stand. ஆண்டவருடைய அழைப்பு, அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகளாய் இருக்கிறது. Thank you, Holy Spirit. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். மோசேயை அழைத்தார், ஏசாயாவை அழைத்தார், பேதுருவை அழைத்தார். தேவனால் பயன்படுத்தப்பட்டார்கள். தேவ அழைப்புக்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது நீ பயன்படும் பாத்திரமாக மாறுவாய். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவருக்கென்று உன்னை நீ அர்ப்பணம் செய்வதற்கு ஆயத்தமா? Are you willing to surrender yourself unto the Lord? உன்னை என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார்? உனக்கென்று ஒரு அழைப்பை கொடுத்திருப்பார். எஸ், தேவனுக்காக நீ பாடுகிறாய் என்றால் அது ஒரு அழைப்பு தான். அவருக்காக ஜெபிக்கிறாய் என்றால் அது ஒரு அழைப்பு தான். பட் you know the purpose of God. You should know the call of God. அதை நீ கேட்டுக்க. ஆண்டவருக்காக நீ எதை செய்வதற்காக, என்ன செய்வதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கிறார், அதை நீ யோசி. கர்த்தருடைய பணிகளை தாங்குவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கலாம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் தங்களுடைய ஆஸ்திகளினாலே தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், that is also one type of ministry. ஊழியத்திலே பல வித்தியாசங்கள் இருக்கிறது, பல வகைகள் இருக்கிறது. எனக்கு ஒரு அழைப்பு இருக்குமானால் அதே அழைப்பு எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. The call differs. அழைப்பு வேறுபடும். அதுதான் 3 விதமான மக்களை ஆண்டவர் அழைத்து அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு இந்த அழைப்புக்கு நீங்க உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க கேளுங்க ஆண்டவர்ட்ட, என்னை குறித்து என்னப்பா அழைப்பு எனக்கு தெளிவுபடுத்துங்க. நீங்க கேளுங்க, அப்பா ஒரு சொல்லுவாரு. Thank you, Jesus. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்றே அன்பரே என்னை தத்தம் செய்தேன் என்ற அந்த பழைய பாடலை சமீபத்திலே சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் பாடினோம். அதே பாடலை இன்றைக்கும் நாம் அந்த சரணத்தை பாடி, தேவனுடைய அழைப்புக்கு உன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமா? உன்னை அர்ப்பணித்துக்கொள், அப்பொழுது நீ பாக்கியம் பெறுவாய். Thank you, Jesus. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதா உம் கரத்தில், அனைத்து உமக்கே சொந்தமென்றே அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எத்தனை பேர் இந்த காலவேளையில தேவனுடைய அழைப்பின் சத்தம் உங்களுடைய காதுகளிலே கேட்கிறது? அதற்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன?
உங்களுடைய பதில் என்ன? உங்களை தேவனுடைய அழைப்புக்கு அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமா? அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு அழைப்பை கொடுக்கிறீர் சுவாமி. நீர் யாருக்கும் அழைப்பு கொடுக்காமல் இல்லை. You call each and everyone for a different purpose. Ada, how we will respond, நாம் எப்படி அதற்கு பதில் சொல்கிறோம் என்பதுதான் முக்கியம். The responding is very important. The commitment is very important. இன்னைக்கு உண்மையா உங்க அழைப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற, தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அழைப்பு பிரத்யேகமானது, அதே போல் அர்ப்பணிப்பும் பிரத்யேகமானதுதான். அப்பொழுதுதான் அவைகள் தடுமாற்றம் இல்லாமல் எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றாலும் அது சீராக செயல்பட்டு கொண்டு இருக்கும் சுவாமி. எது மாறினாலும் சரி, என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலையில் மத்தியிலும் the call and commitment never fails. அழைப்பும் அர்ப்பணிப்பும் ஒருபோதும் அவைகள் தோல்வியுறாது. அவைகள் வெற்றி சிறந்ததாக மாறும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை செய்கின்ற, அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அர்ப்பணிப்பிலே வலுவாமல் நிலைத்திருக்கும் பாக்கியத்தை நீர் கொடுத்து அவர்களை வழிநடத்தும். உங்கள் கிருபை தொடர்ந்து அவர்களை வழிநடத்தவும் ஆசீர்வதியும். இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆலயத்திலும் சரி, வெளியே இருந்து இந்த யூடியூப் வழியாக பார்க்கிற ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் பாக்கியங்கள், நன்மைகள் நடக்கட்டும். எல்லா துதி, கன, மகிமை, புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,